பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. சரி. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. தம்பி தம்பி தம்பி, என் கால்ல எல்லாம் நீங்க விழ வேண்டாம். உங்க கால்ல எல்லாம் நான் விழல. நீங்க விழலைனாலும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஆமா, அங்க அமெரிக்கால இருந்து வரும்போது இந்த பாட்டிக்கு நீங்க என்ன வாங்கிட்டு வருவீங்க? என்ன வேணும்? ஐயோ, என்ன வேணும்னு கேட்டாரு. அது அமெரிக்கால இருந்து வரும்போது இந்த தலைவலி தைலம், அதுக்கப்புறம் இந்த சரக்கு பாட்டி, இவ்வளவு பெரிய இந்த சாக்லேட் மிட்டாய் எல்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு 20-22 டின் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஐயோ, கொஞ்சமா 20 டின்னு. முட்டாய் சாப்பிடுற வயசா உனக்கு? மிட்டாய் திங்க வயசு இருக்கு, வாய் போதாதா? பாட்டி அர்ஜுன், நீ கிளம்புப்பா. இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தா நீ ஃபிளைட்ட மிஸ் பண்ணிடுவ. சரியா சொன்னீங்கம்மா, நான் வர்றேம்மா. சரி, டாடா. பின்னாடி வச்சிருங்க. சரிங்க சார். அம்மா நான் வரேம்மா. பாய். மீனாட்சி, உடம்ப பாத்துக்கோ. கரெக்டா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுரு. ஓகே? சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். நானும் வரேன். அதானே, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு வந்துட்டான். நீ எங்க வர்ற? உங்க கூட அமெரிக்காவுக்கு. என்ன இவ? நான் சொன்னது எல்லாம் கேட்டு தலைய ஆட்டினா, நான் போக மாட்டேன்னு வேற சொன்னா. இப்ப என்னடானா நானும் போறேன்னு நிக்கிறா. இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. நீ முதல்ல என்ன சொன்ன? நான் வரல, நீங்க தனியா போயிட்டு வாங்க தானே சொன்ன. இப்ப கிளம்பி வந்து நிக்கிற. அப்ப போக வேண்டாம்னு தோணுச்சு, இப்ப போகணும்னு தோணுது. இப்படி மாத்தி மாத்தி நீ சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அது என்ன அமெரிக்காவா இல்ல அம்ஜிக்கரையா? நினைச்ச உடனே கிளம்பி போறதுக்கு. ஏன் அத்தை, அதுல என்ன பிரச்சனை? ஆரம்பத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறதா தானே முடிவு பண்ணது. அப்புறம் எப்படி இந்த முடிவு மாறுச்சு? எப்ப அவங்க வரலன்னு சொன்னாங்க? என்கிட்ட சொன்னா மீனாட்சி. நான் தனியா ரூம்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னா. நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னா. அத நம்பிதான் நான் கிளம்பினேன் நானு. ஆமா. ஐயோ மாமா, அது அக்கா உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சொன்னது. அத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே. அக்காவே அப்படி வரலன்னு சொன்னாலும் நீங்க கட்டாயப்படுத்தி வான்னு தானே சொல்லணும். அக்காவுக்கு விசா எல்லாமே ரெடியா இருக்கு, எதையுமே கேன்சல் பண்ணல. அதனால 2 பேரும் ஜாலியா கிளம்புங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே ஆனந்தோட ஆசை. மீனாட்சி விட மாட்டாளே. மாமா, ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு. 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. வர மீனாட்சி. அக்கா, ஒரு நிமிஷம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ 2 பேரா போறீங்க, வரும்போது 3 பேரா வந்தா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இல்லத்த பாருங்க, அத்தை சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டாங்க. சந்தோஷத்திலையா? சரிக்கா, நீங்க கிளம்புங்க. மீனாட்சி, நான் கிளம்புறேன் மீனாட்சி. அத்தை வரேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா. பாய். கிழிஞ்சது. ஆமா, நீங்க அவங்கள பிரிக்க ட்ரை பண்ணீங்களா இல்ல ஜவ்வு மாதிரி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணீங்களா?
நீங்க இந்த காந்திமதி கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தா ஜமாச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்ன நீங்க அதட்டிக்கிட்டே இருந்தீங்க. வசுபாட்டி பேசாம இருக்க மாட்டீங்க? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப நினைச்சா கூட அந்த வசுந்தராவை ஏர்போர்ட்லயே என்னால தடுத்து நிறுத்த முடியும். செஞ்சு காட்டுறேன், அப்ப தெரியும் இந்த காந்திமதி யாருன்னு. முதலாளிமா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, இத வந்துடுறேன். அப்படியே போயிடுங்க. இந்திராணி அண்ணே. நீ உள்ள வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இந்த வசுபாட்டி கூட இல்லாதது நல்லதா போச்சு. சரிங்க அண்ணி. வா. அண்ணே. இந்திரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம், அவ்வளவுதான். முதல்ல அர்ஜுன் அங்க ஒரு வருஷம் இருக்க வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனா இப்போ வசுவதான் நான் அங்க ஒரு வருஷம் இருக்க வைக்க போறேன். என்ன நீ சொல்றீங்க? ஆமா, இன்னும் 7 நாள்ல அர்ஜுன் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்துருவான். வர சொல்லிடுவேன். ஆனா வசுந்தரா ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறா. அதனால நீ ஒன்னும் வருத்தப்பட தேவையில்ல. நம்ம திட்டப்படி மத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்க எது சொன்னாலும் சரி அண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே நம்ம திட்டம் எல்லாம் அந்த காந்திமதிக்கு தெரிய வேண்டாம். ஏன் அண்ணி? எனக்கு என்னமோ அவங்கதான் எல்லாத்தையும் வெளியில சொல்றாங்களோன்னு தோணுது. அதனால அவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க அண்ணி, நான் கிளம்புறேன். என்னையே ஏமாத்திட்டு சாமர்த்தியமா அமெரிக்கா போறியா? போ போ. உன்னை எங்க எப்படி விழ வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, முதலாளி அம்மா போட்ட திட்டமெல்லாம் பாழா போச்சே. இப்ப மட்டும் நாம ஏதாவது செஞ்சு அந்த வசுந்தராவை ஏர்போர்ட்டுக்கு போக விடாம பண்ணிட்டோம்னா அந்த சுசித்ரா அம்மா என்ன பாராட்டி தள்ளிடும். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்களுக்கு அப்புறமா நான் தான். ஐயோ, எங்க இவனுங்களை வர சொன்னா ஆளையே காணுமே. மேடம், என்ன மேடம் இப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ரவுடி எல்லாம் வர சொல்லிருந்தேன். நீங்க என்னமோ இந்த கனவு பாடல டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்ப என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? மேடம், நான் ரவுடி தான். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மேடம், நான் கம்பு கும்பு அது இதுன்னு சொல்லி 10 பெல்ட் வாங்கியிருக்கேன். சாதாரண ஆள் இல்ல. தம்பி, யோ, உன் வீரத்துல என்கிட்ட காட்டாதயா. நான் காமிச்சேன்ல, அவங்கிட்ட காட்டிய மேடம். போ. இவனுங்களெல்லாம் பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியலையே. ஒருத்தன் குட்டையா கட்டையா இருக்கான், இன்னொருத்தன் மொட்டையா தடியா இருக்கான். இவனுங்க தாவூது கிட்ட வேலை பார்த்த ஆளுங்கன்னு சொன்னாங்க. இவனுங்க என்னடானா நம்ம ஊரு தாவூது பிரியாணி கடையில வேலை பார்த்த ஆளுங்க மாதிரி இருக்கானுங்களே. இவனுங்களை எப்படி நம்புறது? எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். இந்த காந்திமதி யாரு? ஆமா, நீங்க 2 பேரும் தாவூது கிட்ட வேலை செஞ்ச ஆளுங்களா? ஆமா ஆமா, அது நாங்கதான். இல்ல, உங்க 2 பேரையும் பார்த்தா அசல் ரவுடி மாதிரியே தெரியலையே. யாருன்னு பார்த்து என்ன சொல்றீங்க? என்கிட்ட அனாவசரமா பேசுறீங்க. ஏக் மார் தோ துக்கடா. என்ன பக்கோடா தூக்கடான்னு இருக்கான்? ஆமா, இவர் என்ன சொல்றாரு? வெட்டி 1 துண்டு 2 சொல்றாரு. ஆத்தி, ரவுடி சார், ரவுடி சார், கோச்சுக்காதீங்க. ஏதோ தெரியாம குழந்தை கேட்டுருச்சு. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இந்தாங்க.
ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க இழிச்சுக்கிட்டு? இப்ப இந்த பொண்ணு நாங்க என்ன செய்யணும்? கை எடுக்கணுமா, கால் எடுக்கணுமா, இல்ல இந்த பொண்ணையே முடிச்சிடணுமா? ஐயோ, ஆத்தி கொலைகேஸ்லயும் என்ன உள்ள தள்ளிடுவான் போல இருக்கே. ஐயோ, இந்த பங்களாவிலேயே நம்மளால சமாளிக்க முடியல. ஜெயில கழிதுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவளை ஏர்போர்ட்டுக்கு போக விடாம தடுத்தா போதும். இவ்வளவுதானா? நான் என்னமோ பெரிய வேலைன்னு நினைச்சேன். பாம்பேல என்ன மாதிரி வேலையை கூப்பிடுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய பஜார்ல நடுவுல ஒரு பெரிய தாத்தாவ, ஒரு தாடாவ தலைய சீவி இருக்கிறேன். அடடா, இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நான் போட்டோல காட்டினல அந்த பொண்ணு, அது ஏர்போர்ட்டுக்கு போக கூடாது. அத மட்டும் நீங்க செஞ்சா போதும். ப்ளீஸ் செஞ்சிருங்க. சரி, எங்கிட்ட வந்துட்டேல, மற்ற எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலை விடு. பாடா. அடியே வசு, இனியோட உன் கதை காலிடி. என்ன யாருன்னு நினைச்ச? கடையநல்லூர் காந்திபதிடி. உன்னை வச்சுக்கிறேன்டி. அமெரிக்காவை போற அமெரிக்கா, உன்னை ஒரேடி அமெரிக்காவுக்கு அனுப்புறேன்டி. என்ன சார், ஹனிமூனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், பிசினஸ் விஷயமா போறோம். இல்ல புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூன் போறீங்க. இதுல என்ன சார் இருக்கு? இந்த உலகத்துல யாருமே போகாத விஷயமா என்ன? இத சொல்ல ஏன் சார் வெக்கப்படுறீங்க? பிரதர் பிரதர், என்ன பாட்டு இது? சார், இது ஒரு லவ் சாங் சார். ஹனிமூனுக்கு ஏத்த சாங். உங்களை இங்க இருந்தே அந்த மூடுக்கு கொண்டு போறேன் நானு. அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, ஆப் பண்ணு. சரிங்க சார். ஏய், என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல? என்கிட்ட அமெரிக்கா வரலன்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு கிளம்பி வந்த? அர்ஜுன் சார், நான் எப்பவுமே முழு மனசோட வரலன்னு சொன்னதே இல்ல. எனக்கு உங்க கூடவே இருக்கணும், சும்மா இருந்தா கூட போதும். ஆனா உங்க பக்கத்திலேயே இருக்கணும். உங்க பக்கத்துல இருந்தா அது எனக்கு ஆகாயத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் உங்களோட தனியா உங்க பக்கத்திலேயே இருக்கிற பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு, அதனால்தான் வந்துட்டேன். ஏய் ஏய், என்னது? வர வர உன் பேச்சே சரியில்லை. அப்ப நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசல, போதுமா? நானும் திரும்பி உட்காந்துக்கிறேன். அர்ஜுன் சார், நீங்க இன்னைக்குமே குழந்தையாதான் இருக்கீங்க. இந்த குழந்தைத்தனம் தான் என்ன உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் கூட்டிட்டு வருது. நீங்க எப்பவுமே இதே மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தையாவே இருங்க அர்ஜுன் சார். உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏய், என்னது? எதுக்கு இப்ப கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற இந்த மாதிரி? வர வர உன் பார்வை சரியில்லை. என்ன அர்ஜுன் சார், முதல்ல பேச்சு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்ப பார்வை சரியில்லைன்னு சொல்றீங்க. இன்னும் என்னெல்லாம் தான் என்கிட்ட சரியில்லை, அதையும் சொல்லிடுங்க. நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ தாங்க மாட்ட. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வேண்டாம், விட்டுரு. உத்தமன், உத்தமன் சொல்லுங்க. வணக்கம் வசு மேடம். நீங்களும் அர்ஜுன் சாரும் ஹனிமூன் போறீங்க, பாத்துக்கங்க மேடம். தேங்க்யூ உத்தமன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல சார்,
நம்ம ஹனிமூன் போறோம்ல அதுக்கு உத்தமன் வாழ்த்து சொல்றாரு. இத பாரு, நம்ம ஹனிமூன்லாம் போல ஒர்க் விஷயமா போறோம்னு சொல்றீ. அதை விட்டு அவர் வாழ்த்துறாரா, நம்ம நன்றி சொல்றாங்க. நன்றி சொல்லாம உத்தமன் எங்க 2 பேருக்கும் இடையில ஒண்ணுமே இல்ல. நாங்க ஹனிமூனுக்காக போகல, வெறும் பிசினஸ் விஷயத்துக்காக தான் போறோம்னு சொல்லவா? நம்ம பிரச்சனை நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதாதா? கார் டிரைவர்ல இருந்து ஆபீஸ் பியூன் வரைக்கும் தெரியணுமா? நம்ம போற பிளைட்ல ஏரோஸ்டஸ்ல இருந்து பைலட் வரைக்கும் நாங்க ஹனிமூன் போல ஒர்க் விஷயமா போறோம் அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு இருக்க போறியா? சார், இப்ப நான் போன் பேசவா இல்ல கட் பண்ணவா? பேசு. சொல்லுங்க உத்தமன், ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்களும் அர்ஜுன் தம்பியும் அமெரிக்கால தங்கறதுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் ஒரே ரூம்? தனித்தனி ரூம் போட வேண்டியதானே? என்ன விஷயமா? இல்ல, உத்தமன் நமக்கு அமெரிக்காவில தங்கறதுக்கு ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணிருக்காராம். குடு, நான் பேசுறேன். உத்தமன், யாரு கிட்ட 2 பேருக்கு ஒரே ரூம் போட்டீங்க? தனித்தனி ரூம் போட வேண்டியதானே? தம்பி கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். புருஷன் பொண்டாட்டி தனித்தனி ரூம் போட்டா நல்லாவா தம்பி இருக்கும்? ஊர் உலகம் தப்பா பேசாதே. அதனாலதான் 2 பேருக்கும் ஒரே ரூம் போட்டேன். நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, இந்த காலத்து பசங்களுக்கு நாம எதுவும் சொல்லி தர தேவையில்லையே. அதுவும் என்ன அதுவும்? இல்ல, இப்போ அமெரிக்கால வின்டர் சீசனா, கிளைமேட் நல்லா இருக்கு, புது இடம், புது ஊரு, புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ஜாய் பண்ணுங்க தம்பி. உத்தமன், நானே பயங்கர காண்ட்ல இருக்கேன், என்ன வெறுப்பேத்தாதீங்க. போன வைங்க. நான் வச்சுறேன். வாங்க. என்ன நமக்கு முன்னாடி கிளம்புனாங்க, இன்னும் வந்து சேரலையா? யோ என்ன இப்ப மாத்திரை போடுற? அம்மா, எனக்கு ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி சுகர் மாத்திரை போடணும். சுகரா? ஆமா, அது மட்டும் இல்ல, 1 ஹவரை கழிச்சு பிபி டேப்லெட் போடும். மாத்திரை வேற போடுமாயா? அப்புறம் 1 ஹவர் கழிச்சு ஆஸ்மா டேப்லெட் போடும். யோ, உடம்பு பூரா வியாதியை வச்சுக்கிட்டு இவன் ஒரு ஆளை அடிப்பாராயா? சொல்லியா? அதெல்லாம் எனக்கு தூஜிபமா. ஜுஜுபியா? முகர கட்ட என்னென்ன சாப்பிட போறீங்களோ? அம்மா பேசிக்கிட்டே இருக்க, பொண்ணியாண்டு காட்டு. ஏரியா வரட்டும், வந்த உடனே காமிக்கிறேன். அங்க பாரியா, அந்த ஒல்லியா ஒட்ட குச்சி மாதிரி இறங்குறாள், அவதான்யா. இந்த பொண்ணா பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கு. இதெல்லாம் தட்ட வேண்டாம், சும்மா மிரட்டினா போதுமே, ஓடிடும். ஆமாமா, நீ மிரட்டுவியோ தட்டுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போக கூடாது. ஐயோ, அதான் சொன்னுமே, இதெல்லாம் நமக்கு ஜுஜுபின் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, வாயால சொல்லிக்கிட்டே இருக்க. அவ மட்டும் ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டானா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதியா? என்னாலயா? பாம்பு ஏர்போர்ட்டே அலற விட்டவனா? இப்படித்தான் ஒரு காலத்துல. ஐயோ, டேய், என்ன விட நீ ஓவரா உதாறு விடுறியடா. டேய், வாங்கின காசுக்கு இப்ப ஒழுக்கமா வேலைய பாருங்கடா பிளீஸ். டேய், வேலைய பாப்போமாடா? இந்த கெலிவு பார்த்தா பாவமா இருக்கு. யார பத்திர கிளவி? சாரி பேபி, சாரி பேபியா, பிஞ்சுரு ஞாபகம். சரி, ஏதோ ஒரு புலோல வந்து விடுங்க, வாடா ஆக்சன் பண்ணுவோம். இருங்க. எனக்கு உங்களை பார்த்தா டவுட்டாவே இருக்கு. டவுட்டா? இப்ப பாரு, நாங்க போய் அடிக்கிற அடிய பாரு. இரியா, முதல்ல நான் உங்களை அடிக்கிறேன். ஏன் அடிய நீங்க தாங்குனீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களை போய் அடி. நீங்க எங்களை அடிக்கிறீங்க. ஒரே அடிதான்டா. டேய், எந்திரிடா, எந்திரி. ஏமா, நான் எங்க இருக்கேன்? ஐயோ, ஏர்போர்ட்ல தாண்டா இருக்க. டேய், அவனை பாருடா, எழுப்பி தொலைடா அவனை. ஐயோ, இருறா சுவாமி, இருறா. அம்மா அடிச்சு நடுக்கி மயக்கமா வந்திருக்கு. மாத்திரை போடுறா. ரவுடியாடா. டேய், முதல்ல காசு கொடுறா. நீங்க ஒண்ணு அவங்களை அடிக்க வேணாம். அம்மா, உங்க அடியத்தான் எங்களால தாங்க முடியல. ஆனா அந்த பொண்ணு இருக்க உங்கள காவாசிதான். இப்ப அடிச்சு தூக்கிறேன் பாருங்க. இந்த பதில நான் நம்புறேன். போங்க. வாடா. போடா. இதெல்லாம் நாட் அலவுடு. குடு. இதுல எனக்கு மூடு வராது. அடிச்சு நிறுத்துறேன்னு வச்சுக்கோ, எல்லாம் மூடு வரும். போடா. பாடுறா இப்போ, பாடுறா. போலாமா?